நண்பர்களே, நான் காமராஜ், எமரால்டு, தமிழ்நாடு. நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஆர்சிஎம் பிஸ்னஸில் நான் இன்றைக்கு இது 4வது வீடியோவாக தினம் ஒரு பொருள் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு 4வது ஒரு வீடியோவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேரடியாக பேசுவதைப் போலவே இந்த வீடியோ உங்களுக்கு நேரடியாக நான் பேசியதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஆர்சிஎம்மில் அம்லா கேன்டீன் இது பாருங்கள். இது நெல்லிக்காய் அதியமான் அவ்வைக்கு கொண்டு போய் கொடுத்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய்ங்கிறது மிகச்சிறந்த சத்துமானங்களை, ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கிய ஒன்று. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சத்துமானங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60% சத்துமானங்கள் இதில் இருக்குது. நம்ம ஆயுளை நீட்டிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு 100% சத்துமானங்கள். நீண்ட ஆயுளோடு நம்ம இருக்கணும்னா இதை சாப்பிடணும். அதனால தான் இந்த நெல்லிக்காய் என்னென்னு கேட்டால் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டுங்கிறனால தான் அதிகமான அவ்வைக்கு கொடுத்ததாக நம்ம இலக்கியங்களில் வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த நெல்லிக்காயில் எதனால் நம்ம சாப்பிடல, நல்லதுன்னு தெரியுது, ஆனால் நம்மளால் இதை வாங்கி சாப்பிட முடியல. என்ன காரணம்? இது துவர்ப்படிக்கும். இது முன்ன கசக்கி முன்ன கசக்கும், பின்ன இனிக்கும். அதுதான் நெல்லிக்காய்னு இதுக்கு பழமொழி இருக்குது. முதியோர் சொல்லும் முதிய நெல்லிக்காயும் ஒன்று. நெல்லிக்காய் நல்லா திரண்டு நல்லா முத்திருச்சு அப்படின்னு சொன்னால் கடிக்கும்போது கசக்கும், பின்னாடி இனிக்கும். தண்ணி குடித்தா இனிக்கும். அப்போ முன்ன கசக்கும் பின்ன இனிக்கும், முதியோர் சொல்லும் அப்படித்தான். ஆகையினால் இந்த நெல்லிக்காயை சாப்பிடும்போது துவர்ப்பாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, இதை சாப்பிடுவதற்கு தவிர்க்கிறாங்க. பட் அதனால் நம்ம கம்பெனி என்ன செய்யுது, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், இதில் கொஞ்சம் சர்க்கரை, சிட்ரிக் ஆசிட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பொட்டாசியம் இதில் ஒரு 0.6 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. எதற்காகன்னு கேட்டால், இதனுடைய சுவையை கூட்டி இதனுடைய சத்துமானத்தை அதிகமாக்கி உடம்புக்கு டைல்யூட் ஆகிறதுக்காக இவைகளை சேர்த்துருக்கிறாங்க. இதை சாப்பிடும்போது டைல்யூட் மட்டும் ஆகிறதில்ல, ஒரு மிகச்சிறந்த சத்துள்ள மனிதர்களாக நாம் மாறுகிறோம். ஆயிலை நீட்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. எனவே இது இப்போ இனிய நெல்லிக்காய். இது ஸ்வீட்டுன்னு போட்டு கீழே. அப்போ இது இனிய நெல்லிக்காய். முதல்ல முதிரிய துவர்ப்படுக்கிற நெல்லிக்காயில் இனிய நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி சும்மா காலையில் 2 பீஸ், நைட் 2 பீஸ் சாப்பிட்டு வச்சுருந்தோம். அப்போ என்ன ஆகும், ஒரு மாதத்துக்கு இது வரும், சாப்பிடலாம். தயவுசெய்து அதை வாங்கி சாப்பிடுங்க. இதனுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி இல்லை. நம்ம 106 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்கலாம். பட் கம்பெனி நமக்கு கொடுக்குறது 86 ரூபாய்க்கு. மோஸ்ட்லி இது எவ்வளோ, வெறும் 86 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறது போகா. என்ன சார் போகா? இதுதான் சார் அவல். இந்த அவல் நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட்னால் அருமையான டைம் பாஸ். இதை நீங்கள் அப்படியே மெல்லலாம் வாயில் போட்டு. இல்லை சார் அப்படியே மெல்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அது இந்த சவக்குன்னு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் என்ன செய்யலாம், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சா, இதில் படம் போட்டு பாருங்க, இது மாதிரி பொரியாட்டம் வந்துடும். இதோட நிலக்கடலையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். நிலக்கடலை, கொஞ்சோண்டு காரம், லேசாக உப்பு, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, முடிஞ்சால் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். டேஸ்ட் பட்டையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸு அவல். இது இன்னும் சொல்ல போனால் இப்போ 48 ரூபாய்க்கு கிடைக்குது. இதனுடைய விலை 60 ரூபா. பாருங்கள், 12 ரூபா ஸ்பாட்லேயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இது அற்புதமான ப்ராடக்ட். தயவுசெய்து இதை என்ன செய்யுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்து விடலாம். நீங்கள் நம்ம விருந்தினர்கள் அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்து ஒரு மோரோ அல்லாவிட்டால் நம்ம மேங்கோ ஜூஸோ, ஏன்னா வெயில் இப்போது, அதனால் மேங்கோ ஜூஸோ, ரோஸ் சர்பத்தோ, அல்லது ஸ்க்ரன்ச்சோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து நீங்கள் பண்ணலாம். அல்லது நம்ம ஆர்சிஎம் டீயோ காப்பியோ கொடுத்து கூட நம்ம விருந்தினர்களை உபசரிக்கலாம், நம்ம சாப்பிடலாம். அதனால் இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன்னா, சத்துமானம் தான் நமக்கு முக்கியம். உடம்புல சத்துமானம் இல்லாமல் வாழ்வதை பார்த்தால் நம்ம செத்து போனதாகத்தான் அர்த்தம். அப்போ சத்துமானம் இருந்தால் நோயில்லா உடல் நமக்கு வேண்டும். அதற்கு சத்துமானம் உள்ள பொருள்களை நம்ம உண்ண வேண்டும். வேலைக்கு சாப்பிடணும், வேலைக்கு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேளை சாப்பிடணும். 2 வேளைக்கு குறைவாகவும் சாப்பிடலாம். ஆனால் 3, 4 எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதனால் இப்படி சாப்பிடலாம். எது
சாப்பாடாக சாப்பிடாமல் இது மாதிரி சத்துமானமுள்ள பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு உடலில் வந்து சத்துமானத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக நோயற்ற வாழ்வு வாழ முடியும். ஆர்சிஎம் என்ன சொல்லுகிறது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகிறது. உங்கள் நோயற்ற வாழ்வுக்கு அனுதினமும் நான் உங்களோடு இணைந்து இந்த பொருள்களை ப்ரமோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன டாக்டரா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. டாக்டருக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் இல்லைன்னா முடிஞ்சு போனால் 6 வருஷம் பண்ணலாம், அதுக்கு மேலே படிப்பில்லை. நான் இந்த 16 வருஷமாக இவைகளை தான் படிச்சுட்ருக்கிறேன். உணவே மருந்து, குட் பை டாக்டர், மேக் இண்டியா ஹெல்த்தி, பி இண்டியன் பை இண்டியன், இதெல்லாம் தான் ஆர்சிஎம்முடைய தாரக மந்திரம். எனவே இப்போ வந்து மிஷன் 15 crore லேடிஸ் சைடில் நம்முடைய இதெல்லாம் ஆர்சிஎம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் செய்ய முடியாதது ஆர்சிஎம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம டிசிஜி பொருள்களில் எந்த இடத்துலையும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது இல்லை. ஸோ வெல் அண்ட் குட் ப்ராடக்ட், வெல் அண்ட் குட் கம்பெனி, வெல் அண்ட் குட் ஹெல்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. மக்களை ஆரோக்கியவான்களை மாற்றுவோம். மேக் இண்டியா ஹெல்த்தி. ஜெய் ஆர்சிஎம்.